Hi friends, welcome to Nandini Cooking Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ரொம்பவே டேஸ்டான மல்லி புதினா சட்னி தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இதுல கறிவேப்பிலை, கொத்தமல்லி தழை, புதினா மூணுமே சேர்த்து செஞ்சிருக்கிறதால இது ரொம்பவே டேஸ்டா இருக்கும். அதே சமயத்துல ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. இதை இட்லி தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படினா ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் நீங்க நம்ம சேனல்ல பார்க்கணும் அப்படினு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படினு கொடுத்துருங்க. இப்போ நம்ம சட்னி எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா இந்த சட்னி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுந்தம்பருப்பை நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. அதோட கலர் லைட்டாக மாறினதுக்கப்புறமா நம்ம அடுத்த பொருளை சேர்த்துக்கலாம். ரொம்பவும் கருக விட்டுறாதீங்க, அப்போனா சட்னி ரொம்ப கசப்பாயிரும். இப்போ அதில் லைட்டாக அதோட கலர் மாறி இருக்கு. இப்போ இதில் நம்ம ஒரு 10 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். அந்த பூண்டையும் நல்லா எண்ணெயில் வதக்கி விடுங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது. இது நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது இது ரெண்டையுமே நல்லா எண்ணெயில் வதக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தான் இதில் சேர்க்குறோம். அதனால் நான் இன்றைக்கி ஒரு 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பச்சை மிளகாவையும் நல்லா எண்ணெயிலே வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டே இருங்க. இப்போ நம்ம இதில் அடுத்து ஒரு சின்ன கப் அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 கப் அளவுக்கு மல்லித்தழை சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி 1 கப் அளவுக்கு புதினாவையும் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி 3ஐயும் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா அதையும் எண்ணெயில் வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நம்ம வதக்கும் போது அது நல்லா எண்ணெயிலே வதங்கிடும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், நம்ம நல்லா அதை எண்ணெயிலே வதக்கிட்டுருக்கோம். இப்போ இதில் நம்ம இந்த சட்னிக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதையும் நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இதில் நம்ம அடுத்து புளி தான் சேர்க்கணும். நிறைய சேர்த்துடாதீங்க, சும்மா கொஞ்சமாக கம்மியாக மட்டும் புளி சேர்த்துக்கோங்க. இந்த அளவில் சேர்த்துக்கோங்க. நிறைய சேர்த்துட்டிங்க அப்படின்னா அது ரொம்பவே புளிப்பாயிரும். இப்போ அதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்பவே நல்லது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அடுத்து நம்ம கொஞ்சமாக தேங்காய் தான் சேர்க்க போகிறோம். இப்போ தேங்காவையும் சேர்த்துட்டு நல்லா அதையும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நல்லா எண்ணெயிலே எல்லாத்தையுமே வதக்கிட்டோம். இப்போ இதை கொஞ்சம் நேரம் கழித்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்பவே நல்லது, அதனால் நம்ம நிறைய சேர்த்துக்கிட்டாலும் அது நல்லது தான். இப்போ இதில் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு நல்லா பொரிய ஆரம்பித்ததும் 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வத்தலை கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம சட்னியை தாளித்து விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சட்னியை அரைச்சிட்டு வந்தாச்சு. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். இது ரொம்பவே உடம்புக்கும் நல்லது. இப்போ இதில் நம்ம தாளித்து கொட்டிடலாம். இப்போ நம்ம தாளிச்சாச்சு. பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப சூப்பரான டேஸ்டியான மல்லி புதினா சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி தோசை கூட வச்சு சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள், அவங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.